வான் பாதுகாப்பில் இப்போ சமீபத்தில் ஒரு 3 F-35 அடிச்சிருக்காங்க. இது சமீபத்தில் 2 நாளைக்குள்ள வான் பாதுகாப்பில் இல்லை வான் பாதுகாப்பு சிஸ்டத்தில் வச்சுருக்காங்க. F-35 சிஸ்டம் சிஸ்டம் ஜோர்டானில் வந்து நிறுத்தி வச்சுட்டு F-35 வந்து செகண்ட் அட்டாக் இருக்கு இல்லையா, அடுத்து ஒரு 4-5 அட்டாக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் அட்டாக்ல ஒரு 3 F-35. அந்த 3 தான் இருந்துச்சு. இல்லை நிறையா இருந்துச்சு. நிறைய கடைசியாக ஒரு தகவல் நான் பேசினேன், 16 இருந்தது, இப்போது 3ஆக ஆயிருந்தது. அந்த 3 அடிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட டாலர் வேல்யூ இருக்குல்ல, அப்போ ஒரு பக்கம் சைனா பின்பக்கம் கூடி உருவிட்டே வந்தாங்க. பாண்டு பூரா 600 பில்லியனுக்கு மேலே பாண்டை வித்துட்டாங்க. யாரு? சைனா 1200 1.2 ட்ரில்லியனோ சம்திங் வச்சிருந்தது 600 பில்லியனுக்கு மேலே வித்துட்டாங்க. இங்கே பொருளாதார ரீதியாக சவுதி அரேபியா பொருளாதார ரீதியாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஹர்மோஸ் இல்லை, பாபல் மந்திப்பு இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை. அந்த பக்கம் ராஸ்தனூரா அடி வாங்கியிருக்கு, அப்கேக்கு அடி வாங்கியிருக்கு, ரியாத் அடி வாங்கியிருக்கு, ஏமன் அடி வாங்கியிருக்கு, ஜசீம் அடி வாங்கியிருக்கு, அபா ஏர்போர்ட் அடி வாங்கியிருக்கு. இப்படி எல்லா இடமும் முக்கியமாக ஏமனுக்குள்ள ஏன் இவன் இன்கோர்ஸ் அடிக்கடி போய் தாக்குதல் நடத்தி அவர்களை எதிரிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள்? என்ன நோக்கங்கிறது எனக்கு புரியும். ஏன்னா இங்கே ஹவுத்திஸ் வளர விட்டாச்சுன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஆபத்துங்கிறத ஹவுத்திஸ் அடக்கணும். அதுக்காகத்தான் PLCன்னு சொல்லி அங்கே ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சவுதி அரேபியா நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே அடக்க என்னன்னா அவனுக்கு வந்து இதை விட அதிகமான எய்டு வந்து ஈரான்லேருந்து கிடைக்குது. நேயர்களே, மாற்று குரலுக்காக நீண்ட இடைவேளைக்கு பிறகு சர்வதேச காணொலிகளுக்காக நான் உங்கள் சுஃபியான். மத்திய தரைக்கடலில் ரொம்ப பெரிய அனர்த்தம், என்ன சொல்வது தமிழிலே தூயமாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, பெரிய துன்பம் நிலவுகிறது. அமெரிக்கா இந்த போரிலிருந்து தப்பிச் செல்வதற்கு வழிவகை தேடுவதாக செய்தி வருகிறது. ஈரானியர்கள் மரணித்தாலும் பரவாயில்லை, அமெரிக்கர்களை விடக்கூடாது என்று மத்திய தரைக்கடலில் நிறைய நிலைகளை காலி செய்திருக்கிறார்கள். நம்முடைய பகுப்பாய்வாளர் தோழர் கசாலி அவர்களோடு சமகால நிகழ்வுகளும் தற்கால கள யதார்த்தத்தை பேசுவதற்காக காத்திருக்கிறோம். அவரை வரவேற்போம். சார் வாங்க. சார் நான் சொல்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதை வந்து எப்படி பார்க்குறதா இருந்தால், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே மிடில் ஈஸ்டில் இருந்த நிலைமையும் இப்போ, அதாவது கிட்டத்தட்ட 2025 ஜூனுக்கு அப்புறம், பர்டிகுலர் ஏன் ஜூனுக்கு அப்புறம் சொல்கிறேன்னா, அந்த 12 நாள் போர் நடந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் இந்த மிடில் ஈஸ்டில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்க மாற்றங்கள் இருக்குல்ல, அதையும் எப்படி பிரிக்கலாம்னா, ஒன்று வந்து ஆயுதங்களால் போர் செய்யக்கூடிய மாற்றம், இது வந்து ஜென்ரலாக பேசுகிறேன், போர்ஜன மாற்றம். இன்னொன்று பொருளாதார ரீதியாக மாற்றம். அப்படி இதனால் வந்து பாதிக்கப்படக்கூடிய மற்ற நாடுகள் இருக்குல்ல, அவங்களோட நிலைமை, இப்படி 3ஆக பிரித்து பார்த்தோம்னா 3மே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. நம்பர் 1, ஆயுதங்களால் உள்ள மாற்றம் இருக்குல்ல, உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அல்லது இப்போ வரைக்கும் ஓகே, ஆயுதங்களின் ராஜா அமெரிக்கா, அதில் மாற்றம் கிடையாது. இல்லை அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் யார்கிட்ட? தொழில்நுட்பம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எக்கச்சக்கமாக செலவு பண்ணி R&D சொல்லணும்ல, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆராய்ச்சிக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. சார் அதில் ஒரு கருத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்கள். என்ன கருத்துன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ரஷ்யா ரொம்ப தெளிவாக எல்லா பத்திரிகையிலும் வந்தது. புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்றால் ரஷ்யா இனி உலகத்தில் மாறி வரும் கலச்சூழலுக்கு ஏற்றவாறு ஓகே ஈரானுடைய தொழில்நுட்பத்தை பின்பற்ற போகிறோம் சொல்லிட்டு ஒரே ஒரு செய்தி சொல்றார். அந்த ஒன்னே ஷார்ட். சரி. ஈரானிடத்தில் இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ ஃபிலீட், அது உலகத்தில் மிகப்பெரிய சர்வ சக்திகளையும் காலி செய்ய போகிறது. மாறி வரும் கலச்சூழலுக்கு உலகம் அதை பின்பற்றக்கூடிய சூழல், நாங்களும் அதை பின்பற்ற போகிறோம். ஓகே. போட்டு ஃபைபர் போட்டு, ஏன்னா ஆட்டோமேட்டிக் 1,15,000 கோடியில பெரியசா வந்து நிக்குது. ஆமா. இவன் 10 பேர் கூட இருக்க மாட்டான். அதுல ஆளே இல்ல. 2 பேர் ஆளே இல்ல. ஆள் இல்லையா? ஆள் இல்ல. ஓ, அது ஆள் இல்ல. ஆமா. மஸ்கிட்டோ ஆள் இல்ல. மஸ்கிட்டோ ஆள் இல்ல. அது ஆமா. அது வந்து போய் தற்கொலை சூசைட் 10-20 என்ன பண்ணுது? சின்ன போட்டு, ஃபைபர் போட், நம்ம மீன் பிடிக்க ஃபைபர் போட், அதோட 10 கோடி தான் இருக்கும். இது அதான் 10 கோடிலாம் கிடையாது. இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்றேன். அதுல வந்து என்ன, ஆட்டோமேட்டிக் ரைஃபிள். ஆமா, ஆட்டோமேட்டிக் ரைஃபிள். அதுக்கப்புறம் வந்து மிஷின் கன் எல்லாமே இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர். ஆமா. ஜாமர், குண்டுகள், RPG, ராக்கெட் ப்ரொபெல்லர் கன். அதுக்குள்ள வந்து வச்சிருக்கக்கூடிய கிலோ கணக்குல உள்ள வெடிபொருள். வெடிகுண்டு. அது மோதுச்சுன்னா வெடிக்கணும்ல. அது மோதுக்கு முன்னாலேயே அடிச்சுட்டு போகுது, நேர போய் மோதுது. அது எடுத்தீங்கன்னா 20 வந்து அனுப்பிச்சாங்கன்னா, ஒரு இது வந்து 1 மில்லியன் வச்சுக்கோங்க, 20க்கு 20 மில்லியன். அவங்க என்னாச்சு, ட்ரில்லியன். அவன் ட்ரில்லியன் இல்லை 100 மில்லியன், 1 லட்சம் கோடி.
10 மில்லியனா எதுக்கு 10 பில்லியன் அவங்க அந்த கப்பல் 12 இல்ல பில்லியன் அது 15 பில்லியன், அதாவது 1.25 லட்சம் கோடி, அதாவது 12-13 பில்லியன் பில்லியன் வந்து கப்பல் மட்டும். கப்பல். யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன், ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், ட்ரிப்போலிலாம் எல்லாமே 90,000 கோடியிலிருந்து 1.25 லட்சம் கோடி அது வரைக்கும். அது மேல நிறுத்தி வச்சிருக்க 70 ஃப்ளைட்டு 90 ஃப்ளைட்டு, அதான் கணக்கு பாருங்க. அது தனி. அது தனி. நான் சொல்வது கப்பலை மட்டும் அடிச்சா எல்லாம் சேர்ந்தானே போகுது. அப்ப இதுல ஆனா அதுதான் புட்டின் சொல்றாரு, இது எப்படி தெரியுமா சார், ஓனா இருக்கு இல்லையா, சிங்கத்தை சுத்தி நிக்கும் இல்லையா, அத மாதிரி சுத்தி கழுதை புலி. கழுதை புலி, ஆமா, அதுக்கு பேரு ஹைனாஸ். ஹைனா அது மாதிரி. சரி, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அமெரிக்காவோட வல்லாதிக்கம் வந்து போன வருஷம் மே மாதம் வரைக்கும் செல்லுபடியாச்சு. என்னைக்கு வந்து ஏன்னா இப்போ அமெரிக்கா வேறு இஸ்ரேல் வேறு இல்லை. அமெரிக்காவில் என்ன தொழில்நுட்பம் இருக்கோ அப்படி ரெண்டும் இங்கே கையில் இருக்குது. இவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. போன வருஷம் 12 நாள் அடித்த போரில் வந்து இஸ்ரேலை அவங்களுடைய வான் பாதுகாப்பை தாண்டி அடிக்க முடியும்னு நிரூபித்த உடனே நிறுத்தினாங்க. அப்புறம் இந்த ரெஜிம் சேஞ்ச் பண்ணலைன்னா நமக்கு வந்து எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி அமெரிக்கா முடிவு பண்ணி அடிக்க ஆரம்பித்து ஏதோ தவறாக நடந்துருச்சு. இன்னைக்கு அங்கே இஸ்ரேல் அமெரிக்கா ஜூன் 12 முன்னாடி வரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்கா ஒண்ணுதான். ஜூன் 12 முன்னாடி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஜூன் 12 அப்புறம் அடிச்சதுக்கப்புறம் இதையும் மீறி அவங்களோட வான் பாதுகாப்பையும் மீறி அடித்ததுக்கப்புறம் வேறு மாதிரி மாறிச்சு. திரும்ப வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க இல்லையா, தவறாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து ஆலோசனை வந்து நெதன்யாகு எல்லாம் ஓகே தான். இப்போ இவ்வளோ தூரம் டெய்லி பேசிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு கரண்ட்டில் என்ன அப்படின்னா, வான் பாதுகாப்பில் இப்போ சமீபத்தில் ஒரு 3 F-35 அடிச்சிருக்காங்க. சமீபத்தில் 2 நாளைக்குள்ள வான் பாதுகாப்பில் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தில் வச்சிருக்காங்க. F-35 ஜோர்டானில் வந்து நிறுத்தி வச்சிருந்த F-35 வந்து செகண்ட் அட்டாக் இருக்கு இல்லையா, அடுத்து ஒரு 4-5 அட்டாக் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் அட்டாக்ல ஒரு 3 F-35. அந்த 3 தான் இருந்துச்சு. இல்லை நிறைய இருந்துச்சு. இப்போ கடைசியா ஒரு தகவல் நான் பேசினேன், 16 இருந்தது, இப்போது 3ஆக ஆயிருந்தது. அந்த 3 அடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ கடைசி அடிச்சு அந்த 3 F-35. அப்போ அது 16 அடிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அஃபிஷியல் நிகழ்ச்சி சார். ஒரு சின்ன கேள்வி சார், அல் உதீது தலமும் ஜோர்டானும் ரொம்ப பெருசு. ஜோர்டான் வந்து அல் உதீதோட சிறுசு. ஆனா ஜோர்டான் ரொம்ப ஜோர்டான் இல்லை, அல் உதீது தான் பெருசு. அதாவது ஜோர்டான் எதுல பெருசு? ஜோர்டான் வந்து நிறைய வந்து எக்யூப்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் வச்சிருக்காங்க. சரி, அங்கே அல் உதீத் வந்து கத்தாரில் இடம் வந்து ரொம்ப பெருசு, ஏரியா பெருசு. ஏன்னா அங்கே இருந்து மொத்தம் ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, இஸ்ரேல், அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இருக்குல்ல, அது வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அல் உதீத் கத்தாரில். ஓகே, ஸோ ஜோர்டான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அல் உதீத் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பிரச்சனை, ஏன்னா பக்கத்துலேருந்து சீக்கிரம் அடிச்சிடுறாங்க அப்படிங்கிறனால. ஏன்னா அவங்க கையில் இருக்கிற மிசைல் இருக்குல்ல, அதில் வந்து 100 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் வச்சிருக்காங்க. 400லாம் தேவையில்லையே அல் உதீதுக்கு. அதுதான் விஷயம், டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் வச்சிருக்காங்க. ஒரு 70, 80, 100 தான் இருக்குமோ. அது மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர். அதாவது ஈரானுக்கும் நேரடி அடிக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு தலை வேணும்ல. 200 கரெக்ட் தான். என்ன 200, 300 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் வந்து கஷிம் ஐலாண்ட்லேருந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து அடிக்கிறாந்தா ஒரு 400 கிலோமீட்டர் வேணும்ல. ஆனால் அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு கையில் வந்து எல்லா விதமான அடிச்சுட்டு இருக்காங்கல்ல. அப்போ பாதுகாப்பாக இருக்கணுக்காக இந்த ஃப்ளைட் எல்லாத்தையும் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதை பூரா அடித்து தாக்கிட்டாங்க மொத்தம் ஜோர்டான். அந்த ஜோர்டான் நிலைமை என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட பேஸை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி லீகல், பொலிட்டிக்கல் அண்டு ஹையர் அண்டு பீப்புள், லோக்கல் பீப்புள் எல்லாம் சேர்ந்து கொடி பிடிச்சி அவங்க மக்களை பூரா வெளியேற்றிட்டு, அந்த இராணுவம் அமெரிக்கன் இருக்காங்கல்ல அதெல்லாம் வெளியேற்றிட்டதா இப்போ தகவல். ஹிட் அவுட், அடிக்கி வெளியே போங்க, ஹிட் அவுட் அப்படி முடிஞ்சு வச்சா ஹிட்டுன்னு ஒன்று அடிக்கிறேன். ஹிட் அது மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி அது மாதிரி அடித்து வெளியே துரத்திட்டாங்க. வெளியே துரத்திட்டாங்க. அவங்க என்ன பார்க்க தெரியுமா, உண்மையிலே அமெரிக்க வீரர்கள் நமக்கு ரொம்ப நல்லது அப்பா பொழைச்சோம்டா சாமி. ஏன்னா அங்க வந்து அவங்க வருத்தமும் பட போறாங்க. அது சொல்லி எத்தனை 100 பேர் எத்தனை 100 பேர் இங்கே செத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஆயுத இடத்துல வந்து அமெரிக்காவோட ஆயுதம் இன்னும் பலமாக தான் இருக்குது. ஆனால் எதிர்க்கக்கூடிய ஈரான் வந்து அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பலசாலி ஆயிட்டாங்க. ஒரு சின்ன கேள்வி, அமெரிக்கா நீங்கள் தான் பேசும்போது சொன்னீங்க, நானும் சொல்கிறேன், 2 பேருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. அமெரிக்காவுடைய ஆயுதங்களை அளவிற்கு வல்லமை எங்கும் இல்லை. அவருடைய பணமும் அவர்களுடைய சிறப்பும் அந்த ஆயுதங்கள் R&D சொன்னோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதையும் சொல்லிடுவோம். அது இன்னைக்கு உலகத்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு உலகத்தில் வந்து இந்த ஆயுதமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், மெடிசன் இருக்குல்லையா, இதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் R&Dயில் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற ஒரு கண்ட்ரி எது தெரியுமா? ஈரான், சைனா. சைனா. ஈரான் வந்து அவங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறாங்களே ஒழிய, ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லை,
அப்புறம் வந்து இந்த இதில் மெடிக்கல் இதுலலாம் அவங்க ரொம்ப டாப்பில் இருக்காங்க. சைனா வந்து நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த ஜெனரிக் மெடிசன் இருக்கு இல்லையா, ஜெனரிக் மெடிசன், அதுக்கான மூலப்பொருள் இருக்குல்ல, அதில் மோர் தென் 50% சைனாலேருந்து வருதுன்றாங்க. இங்கே ஒரு சைனா நிறுத்துச்சுன்னா இந்தியா வந்து நோயாளிய நாடாயிரும். ஒரு சின்ன கேள்வி, சம்மந்தமில்லாத கேள்வி தான். சரி, இப்போ இந்தியாவை நம்ம மோடிக்கு இருக்கார் இல்லையா, ஆமாம், இவர் 10 வருஷமா என்ன செஞ்சார்? இப்போ ஆராய்ச்சி நீங்கள் எத்தனை நாடு போயிருக்காரு, எவ்வளோ அதானிக்காக எவ்வளோ வேலை பார்த்துருக்காரு, எத்தனை, ஆமாம், இப்போ இந்தியாவில் எத்தனை போர்ட்டு, போர்ட்டு, ஏர்போர்ட்டு வாங்கி கொடுத்துருக்காரு, வெளிநாடுகளில் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அவர் அதானியோட வேலைக்காரர். அவர் என்ன சொன்னார், நான் வந்து ஒரு காவலாளி வேலைக்காரன் அப்படின்னாருல மோடி. சர்வெண்ட். யாருக்கான சர்வெண்ட்? அதானிக்கான, அவ்வளோதான், அம்பானிக்கான. ஆமாம், மக்கள். இப்போ சொல்லுங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? அங்கே வந்து இந்த ஆயுத இதில் வந்து மற்ற எல்லாம் தோற்று போனதுக்கப்புறம் இந்த ஈரானோட ஆயுத பலம் இருக்குல்ல, அந்த பலம் வந்து அமெரிக்காவை சமாளிக்கிற அளவுக்கு உயர்ந்து வந்துட்டாங்க. அதாவது அமெரிக்காவின் 1.25 லட்சம் கோடி பெருமானம் உள்ள ஒரு கப்பலை சாதாரண 10 கோடி 20 கோடி பெறக்கூடிய இந்த சூயிசைட் போட் விரைவு பேருந்துகள் கதையை முடிக்குது. அது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரிந்ததுதான். வந்தது எல்லாம் திரும்பி போய்விட்டது, அவ்வளவுதான். ஜெரால்டு ஆர்ஃபோர்டு கப்பல்ல ஃபயர் ஆச்சு. ஆமா, நீங்க அதை பத்தி சொன்னீங்க பின்னாடி அடி. இதையெல்லாம் பார்த்து தான் உலகத்தின் மிகப்பெரிய வல்லாதிக்க சக்தியின் தலைவனாக இருக்கக்கூடிய புட்டின் என்ன சொல்கிறார் என்றால், இனி உலகம் நவீன போர்க்களத்தில் ஈரானை பின்பற்ற வேண்டும், நாங்களும் பின்பற்ற அப்படின்னு சொல்றார். ரைட், அடுத்த செய்தி வாங்க. சரி, இப்போ என்ன இது முடிஞ்சா, இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவோட டாலர் வேல்யூ இருக்குல்ல, ஆமாம், ஒரு பக்கம் சைனா பின்பக்கம் கூடி உருவிட்டே வந்தாங்க, பாண்டு பூரா 600 பில்லியனுக்கு மேலே பாண்டை வித்துட்டாங்க. யாரு? சைனா. 1200 1.2 ட்ரில்லியனோ சம்திங் வச்சிருந்தது 600 பில்லியனுக்கு மேலே வித்துட்டாங்க. ஓகே, அப்புறம் 700 800 இருந்துச்சு, அதுலேயும் நிறைய வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சுன்னா டாலர் வேல்யூ வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, டிக்ளைன். ஆமாம், நேற்று அமெரிக்காவிலேருந்து அங்கே முக்கியமான அந்த இவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஸ்டீப்லி டிக்ளைன், ஸ்டீப்பா ரொம்ப கீழே இறங்கி இருக்கு இது அமெரிக்காவோட டாலர் வேல்யூ. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு, அது சொல்லிடுறேன். நான் சொல்றேன், அப்புறம் நீங்க உங்க காரணம் சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த காரணம் என்னன்னா, இந்த பாண்டு இதெல்லாம் வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து 4% வட்டி தர்றேன் வருஷத்துக்கு, 4.5% தர்றேன், 5% தர்றேன், 5.5% தர்றேன் அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு 6% தர்றேன்னு சொன்னா தான் பாண்டு வந்து வாங்குவாங்க. ஆனால் இவர் வந்து இல்லை, இதோட நிறுத்திக்கிறேன், இது இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ 6%க்கு வாங்கினாங்கன்னா, இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேல்யூக்கு வாங்கியிருப்பாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு $1000 வாங்கியிருக்காங்கன்னா, இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து வெறும் $800. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன செய்தியில் ஒரு செய்தி இருக்கு. அமெரிக்காவில் 12 உறுப்பினர் கொண்ட ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல ஒரு கூட்டம் போட்டாங்க. ஓகே, உலகம் ஃபுல்லாக முந்தா நேரத்து நானும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். அதன் முடிவு வெளியாகினது. 3.50 3.7 வட்டி விகிதம் கிடையாது, 3.25% தான், அவ்வளோதான், கிடையாது. 5 கொடுத்தாங்க முன்னாடி, அது முன்னாடி இருந்துச்சு, 4.20 போச்சு. இதன் மூலமாக அது என்ன, கெவின் அதனுடைய தலைவர், பிரசிடென்ட் கெவின், அதுல அந்த 12 பேர்ல 9 பேர் வட்டி விகிதத்தை ஏற்றக்கூடாது என்றும் 3 பேர் ஏற்றியே ஆகணும் என்று சொன்ன இந்த 9 பேருடைய கருத்தை கெவின் ஷாம் அறிவித்திருக்கிறார். அதன் மூலமாக அமெரிக்காவுடைய ஃபெடரல் பேங்க், அமெரிக்காவுடைய மத்திய கூட்டாட்சி வங்கி, ரிசர்வ் வங்கி 3.25 வட்டி சதவீதத்திற்கு மேல் வட்டி இல்லை என்று அறிவித்து விட்டார்கள். இப்ப நீங்க கேளுங்க, அமெரிக்காவுக்கு FDI வருமா? வராது. ஏன் வராது என்றால், அமெரிக்காவுடைய மூலதனத்தில் இனி வந்து டாலரில் முதலீடு செய்பவர்கள் முதலீடு செய்ய மாட்டார்கள். இப்பவே முடிஞ்சு போச்சு. ஏன்னா வட்டி 5 கிடைச்சது, 5 கிடைச்சது, அடுத்து 8 கிடைக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 8னா ரொம்ப கூட. ஆமா, 8 கொடுக்க மாட்டான். இல்ல, நார்மலா 4க்கு கீழே கொடுத்தா தான் அந்த நாடு தாங்கும். இல்ல, லாஸ்டா எனக்கு தெரிய 4.2 தான் கரெக்டா இருந்துச்சு. இப்போ அது 3.5 3.25 ஆயிட்டு. 3.5 தான் கரெக்ட். அது ஏதோ ஒரு ஸ்லைட் பாசிக்ல கொடுப்பான். அப்படி கொடுக்கும்போது இப்போ அடுத்து மக்கள் எதுக்கு ஓடுவாங்கன்னா, 2-3 விஷயம் இருக்கு சார். ஒன்று வந்து AI தொழில்நுட்பத்தை நோக்கி ஓட போடுவாங்க, மற்றொன்று தங்கத்தை நோக்கி ஓட போறாங்க. அவ்வளவு 2 தான். அமெரிக்க டாலர்ல இன்வெஸ்ட்மெண்ட் குறையும். இப்போ அதாவது இப்போ டிக்ளைன் இன்வெஸ்ட்மெண்ட் குறையாது, நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஃபுல் அப் வெளியே எடுத்துட்டு. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, பொதுமக்கள் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இலவசம் கொடுப்பாங்கல்ல, தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய இதுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மொத்தத்துக்கு ஃபுட் ஐட்டம், இந்த ஐட்டம், மெடிசின் அதுன்னு எல்லா நலத்திட்டங்கள் இருக்குல்ல, மக்களோட நலத்திட்டங்களை பூரா ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஆயுதத்துக்கு இதுக்கும் கொடுக்கணுன்றாங்க. கொடுக்கணும்னா மக்கள் வந்து அங்கே போராட்டம் கொந்தளிப்பு வந்துருச்சு அமெரிக்காவில். அடுத்து நம்பர் 2, அடுத்து இந்த எலெக்ஷன்லேயும் காலி ஆயிடுவார்.
நவம்பரில் எலெக்ஷன் வருதுல்ல, அதில் வந்து அது மாகாண சபைகளுக்கான இடைத்தேர்தல். இடைத்தேர்தல். ஆமாம், அது வந்து ஒரு அரச பதவியை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆமாம். அதில் வந்து தோத்துட்டாருன்னா இவர் வந்து இம்பீச் பண்ணிடுவாங்க. இம்பீச் பண்ணிடுவோம். இம்பீச் அதாவது என்ன, impeachனா தமிழ்ல என்னது? பதவி இறக்கம். பதவி நீக்கம். பதவி நீக்கம் பண்ணி முடிச்சிருவாங்க. நீக்கமா இறக்கமா போயான்றுவாங்க. அங்க ஹிட் அவுட் பண்ண மாதிரி. ஸோ அது பொருளாதார ரீதியாக அந்த பிரச்சனை. இங்கே பொருளாதார ரீதியாக சவுதி அரேபியா பொருளாதார ரீதியாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. ஹர்மோஸ் இல்லை, பாபல் மந்திப் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை. அந்த பக்கம் ராஸ்தனூரா அடி வாங்கியிருக்கு, அப்கேக் அடி வாங்கியிருக்கு, ரியாத் அடி வாங்கியிருக்கு, ஏமன் அடி வாங்கியிருக்கு, ஜசீம் அடி வாங்கியிருக்கு, அபா ஏர்போர்ட் அடி வாங்கியிருக்கு. இப்படி எல்லா இடமும் முக்கியமான கடந்த 2025 இதே டைம் ஜூலைல 9.4 1 மில்லியனுக்கு கீழே தான் அவங்க அனுப்பிட்டு இருந்தாங்க சரக்கு. இப்போ 74 கிட்டத்தட்ட 7.4 மில்லியன். நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஆவரேஜா 50 லட்சம் பேர், 56 லட்சம் பேர். அப்ப இப்போ வந்து நின்று போச்சு, டோட்டல் நின்று போச்சு. எவ்வளவு பெரிய வருமானம் போச்சு. அவங்களுடைய கனவு திட்டமான 2030 இருக்கு இல்லையா, அதாவது ஜெத்தா டவர், டாலஸ்ட் டவர் 1 கிலோமீட்டர், அது நின்றுட்டு இருக்கு. ஏற்கனவே அரைவரை அன்னைக்கு அதை பற்றி தனியாக பேசலாம். இதில் மொத்தத்துக்கு சவுதி அரேபியா பேரலைஸ் ஆயிடுச்சு. பேரலைஸ் ஆயிட்டு எனக்கு ஒரு அந்த அதனுடைய சூட்சங்களை நான் இன்னும் படிக்கல, எனக்கு அது புரியல. நான் படிக்கல, எனக்கு புரியவும் இல்லை. எந்தது? இந்த ஏமனுக்குள்ள ஏன் இவன் இன்கோர்ஸ் அடிக்கடி போய் தாக்குதல் நடத்தி அவர்களை எதிரிகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், என்ன நோக்கங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா இங்கே ஹவுத்திஸ் வளர விட்டாச்சுன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஆபத்துங்கிறத ஹவுத்திஸ் அடக்கணும். அதுக்காகத்தான் பிஎல்சின்னு சொல்லி அங்கே ஆட்சியாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சவுதி அரேபியா நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. அப்போ இங்கே அடக்க என்னன்னா அவனுக்கு வந்து இதை விட அதிகமான எய்டு வந்து ஈரான்லேருந்து கிடைக்குது. ஈரான்லேருந்து கிடைக்க ரஷ்யா எல்லாரும் கொடுக்கல. ரஷ்யா வந்து ஈரான் மூலமாக தானே. மூலம் தான். ஆமாம், ரஷ்யா வந்து ஈரானுடைய ஆட்கள் தானே. ஈரானோட ஆட்கள். ஆக்சுவலி ஹிஸ்புல்லா, அன்சருல்லா, ஹிஸ்புல்லா, அன்சருல்லா எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, எல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்களா, இவங்களை வந்து அடக்கவே முடியும். ஈவன் சரி, இன்னொன்னுக்கு சதர்ன் டிரான்சிஸ் கவுன்சில் ஒன்று. ஆமா, எஸ்டிசி வந்து யுஏஇ கொடுக்குறாங்க. எஸ்டிசி சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில். எஸ்டிசிங்கிறது வந்து ஒரு போராளி குழு. அது ஒரு போராளி, அது சின்ன குழு. பெருசுன்னு எடுத்தாச்சுன்னா நம்பர் 1 ஹவுதி தான். நம்பர் 2 வந்து பிஎல்சி ஆட்சியாளர். பிஎல்சி பிரசிடென்சியல் லீக் கவுன்சில். ஓகே, இது பிஎல்சி ஆட்சியாளர். இது வந்து எஸ்டிசிங்கிறது சதர்ன் டிரான்சிஷன். அது ஒரு சின்ன போராட்டத்தை பிடிச்சாங்க. யுஏஇக்கும் சவுதிக்கும் ஏற்கனவே ஆகாது. இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல வந்து சவுதி அரேபியா பேரலைஸ் ஆயிடுச்சு. யுஏஇ கிட்டத்தட்ட பேரலைஸ் ஆயிடுச்சு. ஓகே, பஹ்ரைன் சொல்ல வேண்டியதில்லை, அடிபட்டு முடிஞ்சது. குவைத்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொன்னோம். ஆமா, அந்த அரச குடும்பம் அது என்ன சொல்றாங்கன்னா, கடைசி தகவல் வந்துச்சு, அவங்க பொதுவாக வந்து சம்மர் வெக்கேஷன் போவாங்க. இதை காரணம் காட்டி சம்மர் வெக்கேஷன் காரணம் காட்டி கிளம்பி போயிருக்காங்க. திரும்பி எப்போ வர கத்தார் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடி போய் கிடக்கு. இப்போ இந்த மொத்த ரீஜன் ஜிசிசி கண்ட்ரி இருக்குல்ல, அதுல ஓமானை தவிர மற்ற அத்தனை நிறைய அடி வாங்கி. ஒரு விஷயம், இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா, மத்திய கிழக்கு எல்லாம் இப்பொழுது சிக்யூரிட் ஆயிட்டு. இது அமெரிக்காவுக்கு வாட் கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் ஆன் யுஎஸ்? இதோட மொத்த வருமானமே அங்கிருந்து அமெரிக்காவுக்கு தானே வந்துச்சு. அமெரிக்க டாலர் தானே. டாலர் எல்லாம் விநியோகம் பண்ணான்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு நமக்கு தெரிந்தாலும் மக்களுக்கு சொல்லுங்க. இல்லை, ஒரு நாளைக்கு அந்த ரீஜன்லேருந்து வந்த மொத்த ஆயில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3.5 கோடி பேரல். ஈரான் தனி வச்சுக்கங்க. ஆனால் அந்த ரீஜன்லேருந்து ஈரான் வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் 30 லட்சமும் வந்தது. ஈராக்கு அங்கே நிறையா வந்துச்சு. இந்தியா வந்து நிறையா வாங்கிச்சாங்க. ஓகே, ஈராக்கு, குவைத்து, பஹ்ரைனில் கொஞ்சம், பஹ்ரைன், அப்புறம் யுஏயில் அபுதாபி, சவுதியில் ஒரு பல இடங்கள், அப்புறம் ஓமான், அப்படின்னு எல்லா இடமும் 3 கோடி பேரலுக்கு மேலே. இப்போ 3 கோடி பேரலை ஒரு பேரல் வந்து நீங்கள் $75 வச்சுக்கங்களேன். $75 5%. அப்போ என்னாச்சு? எங்கேயோ போயிருமே. இல்லை, ஒரு 35 சென்ட்டு, அப்படி தானே? அவ்வளோதான். ஓகே, இல்லை 5%, இல்லை 35 3 $100 அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% $5. $100 உங்களுக்கு ஒரு 9,000 கோடி. இல்லை, அதான் ஏதோ $100 9,000 வராது, 9 கோடி. இல்லை 9,000 crore. $100 9,000 தான். இல்லை 9,000 கோடி வராது. அது 9,000 கோடி இல்லை. அது நம்ம கன்ஃபியூஷன் வேண்டாம். $1 100 ஓகே, $10 1000, $100 $10,000. அதான் 9,000. அதான் 9,000 10,000 சொல்லிட்டு 10,000. 10,000. அவ்வளோதான். ஓகே, சரி, 9,500 தான். $95 போடுங்க.
சரி, இது என்னன்னா இது அந்த இதில் வந்து 5% அப்படின்னா $3 வந்து அவனுக்கு கமிஷனாக கிடைக்குது. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு அது 5% போட்டால் 4% போட்டாலே $2.5 கமிஷன் கிடைக்குது ஒரு பேரல்ல. ஒரு பேரல்ல $300 கிடைக்கும். ஓகே, கிடைக்குது. நம்ம ஒரு பேரல்ல டாலர்லேயே பேசுங்களேன். டாலர் பேசினா $3 கிடைக்குது, இல்லை $2 கிடைக்குது, இல்லை பேரல்னா $1 கிடைக்குது அவங்களுக்கு ஒரு பேரல்ல. 3 கோடி பேரல். இங்கே எவ்வளோ கிடைக்கும்? ஓகே, இது இங்கே இந்த ரீஜனில் மட்டும் அந்த 3 கோடி பேரலுக்கு $3 கோடி கிடைக்காது, $3 கோடி கிடைக்காது. $3 கோடி $30 மில்லியன் டெய்லி. எவ்வளோ பெரிய லாபம் இங்கே மட்டும். இதை வாங்கித்தான் அவன் வந்து ஏன்னா இந்த மக்களுக்கு தெரியுங்கிறதுக்காக இவ்வளோ இது வந்து டாலரைசேஷன் ஏன் அலறாங்க அப்படின்னா, இது வந்து யுவான்ல போச்சுன்னா டாலர் போச்சு. சரி, இப்போ முடிச்சிடும், நேரம் ஆயிட்டு. இது முடிஞ்சு போச்சு. அடுத்த இது வந்து இந்தியாவோட நிலைமை, இந்தியாவுக்கு வரக்கூடிய வரத்துக்கள். இப்போ இன்னைக்கு, அதாவது நேற்று ரஷ்யா அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது வர்ற டிசம்பர் எண்டு வரைக்கும், அதாவது ஜனவரி 1 வரைக்கும், ஓகே, இங்கேருந்து நோ எக்ஸ்போர்ட் ஆஃப் டீசல் பெட்ரோல். எங்கேருந்து? ரஷ்யாவிலேருந்து. ஏன்னா எங்களுக்கு உள்நாட்டு தேவை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து. ஏன்னா ஏன் பிரச்சனை? உக்ரைனை அடித்து நிறைய இதை காலி பண்ணிட்டாங்க. உக்ரைன் நிறைய காலி பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதனால அவர்களுக்குள்ள சரக்கு இருந்தாலும் ஃபேக்கல்ட்டி எல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்தியாவில் நம்ம எவ்வளோ ரிசர்வ் இருக்குன்னு தரவுகள் கிடைக்கவே மாட்டேங்குது. அது அப்புறம் பேசுவோம். சரி, தனியாக பேசிக்குவோம். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நமக்கு நேரமும் இன்னைக்கு வேற வேலை இருக்கு. ஆனாலும் ஒரு 25 நிமிஷம் பேசிட்டோம். இதுக்கு மேலே தேவையில்லை. இன்னைக்கு டீடாலரைசேஷனுடைய கொள்கை ஏன், என்ன மாதிரியான நிலைகள் இருக்கிறது, ஜோர்டானில் ஹிட் அவுட் செய்தது, கரப்பான் பூச்சியை எப்படி அழிச்ச மாதிரி அழிச்சு விட்டுருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பிரீஃபாக சொன்னீங்க. ஆமாம். எல்லாவற்றையுடைய ஃபெடரல் வங்கி, அமெரிக்காவினுடைய தலைமை ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி விகித குறைப்பு அல்லது இருப்பு, இதன் மூலமாக அதே மாதிரி இருக்கு. இதனால அமெரிக்காவினுடைய எக்கனாமியில் ஏற்படுகிற இன்ஃப்ளோஸ், வரக்கூடிய இன்ஃப்ளோ, உள்ளே வரக்கூடிய முதலீடுகள் வராது. இங்கிருந்து பலர் ஃபுல்லப் வெளியே இழுக்கப்பட்டு முதலீடுகள் வெளியே செல்லும். அமெரிக்க பாண்டுகளில் முதலீடு செய்வது குறையும். அமெரிக்காவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர்கள் எல்லாம் வேறு துறைகளை சார்ந்து ஆயுத ரீதியாகவும் பேசணும், பொருளாதார ரீதியாக பேசியிருக்கோம். இன்னும் நிறைய பேசுவோம். மலைகள் போல் எங்களிடத்தில் செய்திகள் குவிந்திருக்கிறது. மக்களுக்கு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய தோழர் கசாலியோடு நான் சுஃபியான். நன்றி சார். நன்றி.